திருப்பூரில் உள்ள சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் காவல்துறையினர் 1 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலக பகுதி போலீஸ் கட்டுப்பாட்டில் தற்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமசாமி. 1 மணி நேரமாக மகாவிஷ்ணுவிடம் விசாரணையானது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கு யார் யார்கிட்டலாம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது? விவரங்கள். நிச்சயமாக அரசு பள்ளியின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே மூடநம்பிக்கை பிரச்சாரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவை இன்று குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது அறக்கட்டளைக்கு சென்னை சைதாப்பேட்டை போலீசார் அழைத்து வந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அறக்கட்டளைக்குள் காலை 10 மணிக்கு சென்ற போலீசார் அறக்கட்டளையின் கதவை மூடிவிட்டு உள்ளே அவரை ரகசியமாக வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அறக்கட்டளையில் பணியாற்றி வரும் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடமும் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த விசாரணையானது 1 மணி நேரத்திற்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது அறக்கட்டளை எவ்வாறு துவங்கினார், அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன என்போட உள்ளிட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து மதியம் வரை இங்கு விசாரணையானது நடத்தப்பட்டு வரும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கனியாமுடியில் உள்ள அவரது இல்லத்திற்கும் அவரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த அறக்கட்டளையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று வருகிறது, குறிப்பாக இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு நாள்தோறும் அன்னதானமானது செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு எவ்வாறு பணம் வருகிறது, எந்த வழியிலெல்லாம் இவரிடம் பணம் சேர்கிறது என்பது குறித்து அனைத்து தகவல்களையும் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.